Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அதுல 8th சம் பார்க்கிறோம். சரிங்களா? ரைட். ப்ரீவியஸ் வீடியோல 7th சம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்போ 8th சம் பார்க்க போறோம். ஓகே. வாங்க क्वेश्चन பார்ப்போம். Find the values of y. Find the values of y for which the distance between the points P and Q are 10 units. Okay. So, இப்போ இங்க நம்ம என்ன find out பண்ண போறோம்னா y ஓட points. Okay. y point என்ன கொடுத்திருக்காங்க which is the distance between the points. இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில இருக்கிற distance எவ்வளவா 10 units னு கொடுத்திருக்காங்க. அதாவது PQ இந்த distance of PQ is nothing but 10 units. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூசுவலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் போட போறோம். PQ க்கு டிஸ்டன்ஸ் போட போறோம். x1 y1 எடுத்துப்போம், x2 y2 னு வெச்சுப்போம். இதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 10 னு எடுத்துட்டு இப்போ இந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி y ஓட பாயிண்ட் இங்க y இருக்கு இல்லையா அன்னோன் பாயிண்ட் இந்த y ஓட பாயிண்ட ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். வாங்க பாப்போம். ப்ராப்ளம் பாப்போம் வாங்க. சொல்யூஷன். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கங்க. ஓகே, let the given point P is okay 2, -3 okay and Q is okay 10, y okay 10, y இது ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இது இல்லாம given the PQ distance என்ன கொடுத்திருக்காங்கன்னா so given is what distance of PQ is nothing but 10. Okay, distance of PQ 10 னு கொடுத்திருக்காங்க. ஓகேயா? சோ நான் இப்ப இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம். இப்போ நான் டைரக்டா PQ னு போட்டேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு எழுதணும். அதனால இந்த வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். PQ the whole square அப்படின்னு எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் எழுத தேவையில்ல. சரிங்களா? That's equals okay PQ the whole square is equal to 100. Okay, whole square னு போடும்போது நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க தேவையில்ல. அதாவது PQ னு எடுக்கும்போது ஆக்சுவலா PQ is nothing but square root of that value. Okay, PQ the whole square னு எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்ட சாரி ரூட்டை ஸ்கொயர் பண்ணும் பொழுது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும், உள்ள பார்ட்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ அதனால நான் டைரக்டா அந்த வேல்யூ எழுதுறேன். வாட் இஸ் தட் வேல்யூ? x2 minus x1 the whole square. ஸ்கொயர் ரூட் நான் யூஸ் பண்ணல பாருங்க. பிளஸ் y2 minus y1 the whole square is equal to 100. Okay, is equal to 100. இது கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நான் அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் நோட் பண்றேன். வாட் ஆர் தி வேல்யூஸ்? வேல்யூஸ் நோட் பண்ணிட்டு அப்புறம் போவோம். சரிங்களா? இது x1 y1 x2 y2. சோ அப்போ 10 minus 2 the whole square. சரிங்களா? plus y minus of minus 3 the whole square. ஓகே, minus of minus 3 the whole square equal to 100. ஓகே, இப்போ யூசுவலா நம்ம டிராக் பண்ணிட்டு நம்ம பட்டுக்கா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, what is that here? 10 minus 2 will be 8. So 8 square plus y minus of minus will be plus. So y plus 3 the whole square is equal to 100. So 8 8s are 64 plus இது நம்ம ஓபன் பண்றோம் a square plus 2ab. okay, 2 into 3 into y. okay, plus b square 3 the whole square will be 100. okay, so அப்ப இங்க என்ன ஆகுது? 64 plus y square plus 2 into 3 will be 6y plus 9 is equal to 100. Sum of these two will be 73. So y square plus 6y plus 73 இந்த 100 நான் லெஃப்ட்ல கொண்டு வரேன். so அப்ப என்ன ஆகுது? minus 100 is equal to 0. okay, so இங்க நம்மளுக்கு கிடைக்கிற பாயிண்ட் y square plus 6y 73 100ல போனுச்சுன்னா பேலன்ஸ் minus 27 because root sorry 100 is the big number. okay, சைன் சேஞ்ச் ஆகும் பொழுது பிக் நம்பர் சைனை போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணி போட்டுருவோம் வழக்கமா. சரிங்களா? அதே தான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ரைட். இப்போ அடுத்து என்ன நடக்குது? இங்க நம்மளுக்கு y ஸ்கொயர் பிளஸ் 6y மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா மாறிடுச்சு.
இங்க நம்மளுக்கு y வேணும் அப்படின்னு சொன்னா 1 minus b plus or minus square root of b square minus 4ac by 2aங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இங்க நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் ப்ராடக்ட் பண்ணனா என்னோட வேல்யூ 27, சம் எடுத்தனா என்னோட வேல்யூ 6. இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்? 9 3s are 27. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 9 3s are 27. ஆனா பிக் நம்பர் இங்க வந்து ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா பிக் நம்பர் பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த நம்பர் தான் நெகட்டிவா இருக்கும். இப்போ ரெடியூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 6 வந்துரும். இப்போ நான் இதை அப்படியே கலெக்ட் பண்ணி எழுதுறேன். y ஸ்கொயர் பிளஸ் 9x மைனஸ் 3x மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கலெக்ட் பண்ணுங்க. இங்கேருந்து y சாரி, இங்க x வரணும் இல்லையா? x வரணும் அந்த இடத்துக்கிட்ட. நான் yன்னு போட்டிருக்கிறேன். ஸோ ஹியர் சாரி, இங்க y வரணும், xன்னு நோட் பண்றேன். வாட் இஸ் த வேல்யூ ஹியர்? 9y 3y. ஓகே ரைட். இதுல இருந்து நான் y காமனா எடுத்துட்டேன்னா எனக்கு y பிளஸ் 9 வந்துடும். இதுல இருந்து மைனஸ் 3 நான் காமனா எடுத்துட்டேன்னா y பிளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? காமன் பாயிண்ட் y பிளஸ் 3 இன்டூ y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. y பிளஸ் 3 ஆர் y மைனஸ் 3. இப்போ நம்மளுக்கு என்ன சான்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ வேல்யூஸ் வில் பி 0ன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் 0வா இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் பிராக்கெட் 0வா இருக்கலாம். ஓகே, ஸோ இங்க ஒன் திங் y பிளஸ் 9 ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்படி இல்லைன்னா y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகே, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? y is equal to minus 9 ஆர் y is equal to plus 3. அப்போ y ஓட வேல்யூ ஒன்னு மைனஸ் 9ஆ இருக்கலாம், இல்லைன்னா பிளஸ் 3ஆ இருக்கலாம். சரிங்களா? அதான் கன்க்ளூஷன். Hence, the value of y is the required value. Okay, the required value of y is minus 9 or 3. Okay, minus 9 or 3. Once again, I recall the problem. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் y. y ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் ஆஃப் PQ ஓட வேல்யூ 10ஆ இருக்கிறப்போ. ஓகே, ஆனா அந்த PQல இந்த ரெண்டு பாயிண்ட்ல Q ஓட பாயிண்ட்ல y வேல்யூ ஒன்னு மிஸ் ஆகுது. yன்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்டா இல்லாம அன்னோன் நம்பரா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா கொடுத்துருக்க பாயிண்ட் PQன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சாரி, அவங்களே PQன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பாயிண்ட்டை கலெக்ட் பண்றேன். இல்லாட்டி P is equal to this point, Q is equal to this point, and also they are given the distance of PQ is nothing but 10. ஓகே, ஸோ நான் ஸ்கொயர் பண்ணும் பொழுது, ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 போடுவோம். ஸோ நான் இங்கே ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். அதனால தான் இங்கே நோட் பண்ணி காட்டியிருக்கேன். PQ ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு தான் நம்ம ஃபார்முலா போடுவோம். அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா ஸ்கொயர் பண்ணும் பொழுது ஸ்கொயர் ரூட் எழுத தேவையில்ல, ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ரைட். அப்போ PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 the whole square. The value is PQ the whole square equal to 100. ஓகே, PQ the whole square equal to 100. ஸோ இப்போ என்ன கிடைக்குது? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்றேன். x2 பாயிண்ட், x1 பாயிண்ட், y2 பாயிண்ட், y1 பாயிண்ட். இப்போ என்ன கிடைக்குது? 10 மைனஸ் 2 8 the whole square. Minus into minus plus, so y plus 3 the whole square equal to 100. Okay, so அப்போ 8 square அப்படிங்கிறப்ப 64ன்னு கிடைச்சிரும். y square plus a plus b whole square, a square plus 2ab plus b square equal to 100. இப்போ இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன். 64 plus y square plus 6y, 2 into 3 will be 6, 6y plus 9. ஓகே, இந்த 10 இந்த 100 லெஃப்ட்ல வரும்போது minus 100. இதை நான் ரெடியூஸ் பண்ணனா y square plus 6y, the balance is minus 27 is equal to 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாலே நார்மலாவே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ற மெத்தட்ல போடுவோம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா. ஓகே, அதாவது மைனஸ் பி பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஒரு கேட்டகரியில வர ஃபார்முலா போடுவோம். ஓகே, இங்க நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போம். if it is possible to factorize, we can factorize, otherwise we can use the formula. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா இங்க நம்மளுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ற வேல்யூ மைனஸ் 27, ஆட் பண்ணனா அந்த சம் எடுத்தனா எனக்கு இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து 6ன்னு வருது. அப்ப 9 3s are 27. ஸோ இங்க டிஃபரன்ஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த நம்பர் நெகட்டிவா இருந்ததுனா தான் இதோட டிஃபரன்ஸ் பிக் நம்பர் பாசிட்டிவா வரும்.
ஸோ அதனால நான் எப்படி நோட் பண்றேன்னா y ஸ்கொயர் பிளஸ் 9y மைனஸ் 3y இந்த இன்னர் பார்ட் இந்த மிடில் பார்ட் இப்படி பிரியுது. ஓகே 9y மைனஸ் 3y மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 0. நான் ஸ்பிளிட் பண்றேன். y காமனா எடுக்கும் பொழுது y நான் வெளில எடுத்துட்டேன்னா y பிளஸ் 9 மைனஸ் 3 வெளில எடுத்துட்டேன்னா y பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ y பிளஸ் 9 இங்க y minus 3 is equal to 0. So y plus 9 equal to 0 or y minus 3 equal to 0. இந்த பார்ட்ல இருந்து y is equal to minus 9 வந்துரும். இந்த பார்ட்ல இருந்து y is equal to plus 3 வந்துரும். So இப்போ நான் கன்க்ளூஷன் எழுதுறேன். Hence the value of y is ஒன்னு 9 இருக்கலாம் மைனஸ் 9 இருக்கலாம் அப்படி இல்லைன்னா 3 இருக்கலாம். ரெண்டு வேல்யூ போடும் பொழுது நம்மளுக்கு 10 டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க் யூ, பாய்.